எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சின்னா கப்பிள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர், அதாவது நான் கல்யாணம் பண்ண ஊரில் இந்த இயர்லேயே நடக்கிற பெரிய ஒரு பண்டிகை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட சின்ன கிளிம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். முழுசால நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் ஆச்சு நம்ம குலதெய்வத்தை பார்த்துடணும், அது இந்த ஃபெஸ்டிவல் மூலியமாவது பார்த்துடணும்னு சொல்லி ஆளாளுக்கு கிளம்பி போயிடுறோம். ஆனால் ஊட்டி பீப்புள் வந்து மெயின் எல்லா ஃபெஸ்டிவல் விடாமல் போகிறது ஒரே ரீசன் இதோ காமிக்கிற பாருங்கள், இந்த டான்ஸுக்காக தான். படுகா டான்ஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் தெரப்பிங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே இந்த டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து ஒரு ஜும்பா டான்ஸ் மாதிரி, பாடிக்கு நல்லா ஃபிட்னஸும் கொடுக்கும், வெயிட் லாஸ் ஆகும், ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்குமே நல்லது. இது வந்து டயர்டாகாமல் ஆனால் பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கைண்ட் ஆஃப் டான்ஸை. இது வேணால் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்ல அவுட்கம் தரும். எங்கள் கல்ச்சரில் பண்டிகை, கல்யாணம், காதுகுத்துலேருந்து இறப்பு வரைக்குமே என்ன நடந்தாலுமே அங்கே டான்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. டான்ஸ் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அடுத்தது தாங்க மெயின் ரிச்சுவலே ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை. வீட்டிலேருந்து ஒரு கோதுமை தோசையை சுட்டு எடுத்துகிட்டு போய் காமனாக எல்லோரும் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம போய் வச்சிடணும். அடுத்தது அவங்க வாசலில் சின்ன சாணத்தால் அப்படியே பரப்பி விட்டு, அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், பூ, கற்பூரம், ஊதுபத்தி அப்படியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன சாணத்தை வேறு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அடுத்தது வந்து ஒரு சின்ன கன்றுக்குட்டி வரும். அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு கன்றுக்குட்டியே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துருவாங்க. நாமெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுற மாதிரி அந்த கன்றுக்குட்டியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூஞ்சி, வாய் எல்லாத்தையும் கழுவி விடுவாங்க. இதுக்கு நடுவில் மாடு பற்றி நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம மாடுக்கு வந்து தூங்குறதுக்கு அதிக தூக்கம் எல்லாம் ஒன்றும் தேவையே இல்லையாமாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ லேசியாக இருக்கிறவங்க, நல்லா தூங்குறவங்க எல்லாத்தையும் பற்றி என்ன மாடு மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல இது படுத்து தூங்கணுன்னால அவசியமே இல்லை. அது நின்ன இடத்துலையே தூங்கும், எங்கேயாவது உட்காண்ட்ருக்கும் போதே தூங்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே தூங்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி மாடு ஒன்றும் லேசியே கிடையாது. அது வந்து ரொம்ப ஆக்டிவ்னு தான் சொல்கிறாங்க ஃபேக்ட்ஸ் படி.
அப்புறம் நான் சொன்னபடி மாடுக்கு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டு விபூதி வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நம்மளாம் செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த கோதுமை தோசை அதை வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லா வீட்லேயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பிளேட்டில் ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன பவுலில் வந்து ரைஸும் குழம்பும் மேலே வச்சுருவாங்க. அந்த மாடு என்ன பண்ணுன்னா வந்து அந்த ரைஸ் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம போட்ட அந்த கோதுமை தோசையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் மாடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது ரிச்சுவல். அது என்னன்னா அந்த வீட்டிலேருந்து ஃபுல்லாக டீ காய்ச்சி கொண்டு வந்து அந்த மாடு சாப்பிட்டு வச்சுருக்கோம்ல அது வந்து தான் எச்ச பண்ணதை வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து அதை நம்ம சாப்பிட்ணும். அந்த காலத்தில் மாடு விவசாயம் தான் அவங்களுக்கு கடவுளாகவே இருந்திருக்கு. அதனால் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணது இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது இன்னும் பெருமையாக தாங்க இருந்துச்சு. இது இல்லாமல் நம்ம படுக டான்ஸ் பற்றியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் இருக்குது. வேணும்னா பாருங்களேன், இந்த டான்ஸில் எல்லாத்தோட கால் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக இருக்குது. அவ்வளோதாங்க, பண்டிகை சூப்பராக முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் டு சின்னா கப்பல்ஸ். டாடா.